தங்களுடைய 3 கண்டிஷன்களுக்கு சம்மதம் சொன்னால் போரை நிறுத்திக் கொள்கிறோம் என ஈரான் அதிபர் அறிவித்திருக்கிறார். அது குறித்து பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போர் 2 வாரங்களை கடந்தும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இதற்கிடையே தங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்மோஸ் நீரணையை ஈரான் மூடியதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமென உலக நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் போரை நிறுத்த வேண்டுமென்றால் எங்களின் 3 கண்டிஷன்களுக்கு ஓகே சொல்ல வேண்டுமென ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்களுடன் பேசியபோது பிராந்தியத்தில் அமைதிக்கான ஈரானின் உறுதிப்பாட்டை நான் மீண்டும் உறுதிப்படுத்தினேன். சியோனிசா ஆட்சி மற்றும் அமெரிக்காவால் தூண்டிவிடப்பட்ட இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி ஈரானின் சட்டப்பூர்வமான உரிமைகளை அங்கீகரிப்பது, இழப்பீடுகளை வழங்குவது மற்றும் எதிர்கால ஆக்கிரமிப்புக்கு எதிரான உறுதியான சர்வதேச உத்தரவாதங்கள்தான் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த ஆஃபரை அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் ஏற்குமா, இல்லை வழக்கம் போல போரை தொடருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.